ஆசிரியத்தோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த 4ஆம் பாகத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமானது மூலகங்களின் இலத்திர நிலையமைப்பை மாத்திரம் கொண்டு அம்மூலகங்களினுடைய ஆவர்த்தனத்தையும் கூட்டத்தையும் எவ்வாறு மேலும் இலகுவாக கண்டறியலாம் என்பது தொடர்பாக காண இருக்கின்றோம். மூலகங்களின் இலத்திர நிலையமைப்பை நாங்கள் எழுதி காட்டும் பொழுது இலத்திரனுள்ள ஓடுகளின் எண்ணிக்கை அம்மூலகத்தினுடைய ஆவர்த்தனத்தையும் இறுதி சக்திமட்ட இலத்திரன்களின் எண்ணிக்கை அம்மூலகத்தினுடைய கூட்டத்தையும் தரும் எனும் நியதிக்கு அமைவாகவே இன்றைய நாளுக்கான இந்த வீடியோ பதிவினை பார்க்க இருக்கின்றோம். உதாரணத்திற்கு நான் இங்கு லித்தியத்தை காட்சிப்படுத்தியுள்ளேன். லித்தியத்தின் முதலாவது சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை இங்கு 2 ஆகும். இரண்டாவது சக்தி மட்டம் அல்லது லித்தியத்தினுடைய இலத்திரனுள்ள இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை இங்கு 1 ஆகும். எனவே லித்தியத்தின் இலத்திர நிலை அமைப்பு இங்கு 2,1 என்றவாறு அமையும். இங்கு லித்தியத்தில் உள்ள இலத்திரனுள்ள ஓடுகளின் எண்ணிக்கை இங்கு 2 என்பதனால் லித்தியத்தினுடைய ஆவர்த்தனமும் இங்கு 2 ஆகும். லித்தியத்தினுடைய இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை இங்கு 1. எனவே லித்தியத்தினுடைய கூட்டமும் 1 ஆகும். இதனை உறுதிப்படுத்துவதற்காக நான் இங்கு ஆவர்த்தன அட்டவணையும் காட்சிப்படுத்தியுள்ளேன். நாங்கள் முன்பு பார்த்தது போன்று லித்தியத்தினுடைய ஆவர்த்தனம் 2, லித்தியத்தினுடைய கூட்டமும் இங்கு 1 ஆகும். எனவே இலத்திர நிலையமைப்பை கொண்டு மூலகங்களினுடைய ஆவர்த்தனத்தையும் கூட்டத்தையும் இலகுவாக நாங்கள் குறிப்பிடலாம். மேலும் ஒரு உதாரணத்திற்கு நான் இங்கு ஆகனை காட்சிப்படுத்துகின்றேன். ஆகனினுடைய முதலாவது சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை 2 ஆகும். இரண்டாவது சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை 8 ஆகும். மூன்றாவது சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை 8 ஆகும். எனவே ஆகனினுடைய இலத்திர நிலையமைப்பை எழுதி காட்டும் பொழுது அது 2,8,8 என்றவாறு அமையும். இவ் இலத்திர நிலையமைப்பை எழுதி காட்டுவதை மாத்திரம் கொண்டு நாங்கள் ஆகனினுடைய ஆவர்த்தனத்தை குறிப்பிடலாம். இங்கு ஆகனுக்கு 3 இலத்திரனுள்ள ஓடுகள் உள்ளன. எனவே ஆவர்த்தனம் ஆகனுக்கு 3 ஆகும். அடுத்ததாக ஆகனினுடைய இலத்திர நிலையமைப்பை எழுதி காட்டும் பொழுது இறுதியாக உள்ள சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை 8 ஆகும். எனவே ஆவர்த்தனம் 8ஆம் கூட்டத்திற்குரிய மூலகமாகும் அல்லது 0 கூட்டத்துக்குரிய மூலகமாகும் என்றவாறு நாங்கள் இலத்திர நிலையமைப்பை மாத்திரம் கொண்டு நாங்கள் மூலகங்களினுடைய ஆவர்த்தனத்தையும் கூட்டத்தையும் குறிப்பிடலாம். அதனை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக நான் இங்கு உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையை காட்சிப்படுத்துகின்றேன். இங்கு ஆகன் 3வது ஆவர்த்தனத்தில் 8வது அல்லது 0 கூட்டத்தில் அமைந்துள்ளது. எனினும் இலத்திர நிலையமைப்பை எழுதி ஹீலியத்தினுடைய ஆவர்த்தனம் கூட்டம் என்பவற்றை திருத்தமாக கணிப்பிட முடியாது. ஏனெனில் இங்கு ஹீலியத்தினுடைய முதலாவது சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை 2, இதுவே ஹீலியத்தினுடைய இறுதி சக்தி மட்டமாகவும் அமைகின்றது. எனவே இலத்திரனுள்ள ஓடுகளின் எண்ணிக்கை 1 என்பதனால் ஆவர்த்தனம் 1 ஆகும். இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திர எண்ணிக்கை 2 ஆக காணப்படுகின்றது. ஆனால் ஹீலியம் உள்ளடங்கும் கூட்டமானது 8ஆம் கூட்டம் அல்லது 0 கூட்டத்தில் உள்ளடங்கும். எனவே நாங்கள் குறிப்பிடுகின்ற இலத்திர நிலையமைப்பை கொண்டு ஆவர்த்தனம் கூட்டம் என்பவற்றை கண்டறியும் முறையில் ஹீலியம் மாத்திரம் முதல் 20 மூலகங்களுக்குள் உள்ளடங்காது. அதனை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக நான் ஆவர்த்தன அட்டவணையை காட்சிப்படுத்துகின்றேன். ஹீலியம் உள்ளடங்கும் கூட்டம் முதலாவது ஆவர்த்தனம் 8ஆம் கூட்டமாகும். இதுவரையிலும் நாங்கள் பார்த்திருக்கின்ற விடயங்களை உள்ளடக்கிய கடந்த கால வினாக்களிலிருந்து ஓரிரு வினாக்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். அந்த வகையில் 2011ஆம் ஆண்டு 14வது பல்தேர்வு வினாவானது இவ்வாறு அமைகின்றது. ஒரு குறித்த மூலக அணுவில் இலத்திரன்கள் நிறைந்திருக்கும் சக்தி மட்ட எண்ணிக்கை 4 ஆகும். அதில் மிக புறத்தே என குறிப்பிடுகின்றது மூலகத்தினுடைய இறுதி சக்தி மட்டத்தை ஆகும். மிக புறத்தே உள்ள சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள் உள்ளன. அம்மூலகத்தின் ஆவர்த்தனம் கூட்டம் முறையே என கேட்கப்படுகின்றது. இங்கு இந்த முறையே என்பதனையும் நீங்கள் கட்டாயம் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக அமைகின்றது. அந்த வகையில் இதற்கான விடைகளை நாங்கள் பார்ப்போமேயானால்
இலத்திரன்கள் நிறைந்திருக்கும் சக்தி மட்ட எண்ணிக்கை 4. எனவே மூலகத்தினுடைய ஆவர்த்தனம் 4 ஆகும். எனவே முதலாவது விடையாக அமைய வேண்டியது 4ஆக அமைய வேண்டும். எனினும் இங்கு முதலாவது விடையானது 2 என காணப்படுகின்றது. எனவே முதலாவது தெரிவு பிழையானதாகும். இரண்டாவது தெரிவிலும் 4 என வர வேண்டிய விடையானது இங்கு 2 என காட்டப்படுகின்றது. எனவே இரண்டாவது விடையும் பிழையானதாகும். அடுத்ததாக 3வது 4வது ஆகிய இரு விடைகளிலும் முதலாவதாக 4 என குறிப்பிடப்படுகின்றது. எனவே ஆவர்த்தனம் 4 என்பது மிகவும் திருத்தமாக குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக கூட்டத்தை அவதானிப்போமேயானால் இங்கு மேலே மீண்டும் ஒரு முறை அவதானிப்போம். அதில் மிக புறத்தே உள்ள சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள் உள்ளன. எனவே மிக இலகுவாக நீங்கள் இனி கண்டறியலாம். மூலகத்தினுடைய கூட்டம் 2 ஆகும். எனவே மிக இலகுவாக விடையை கண்டறியலாம். இவ்வினாவுக்கான விடையானது 3வது விடையாகும். அதாவது 4வது கூட்டம் 2வது ஆவர்த்தனம் என்பதாகும். அடுத்ததாக 2012ஆம் ஆண்டில் 13வது பல்திரை வினாவை உங்களுக்கு நான் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளேன். இங்கு ஒரு அட்டவணையும் காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது மூலகம் வையின் இலத்திரன் நிலையமைப்பு யாது என காட்டப்படுகின்றது. இங்கு மூலகம் வையானது இங்கு காணப்படுகின்றது. அதனுடைய ஆவர்த்தனம் 3 ஆகும். அதாவது 3 சக்தி மட்டங்கள் இங்கு காணப்பட வேண்டும். கூட்டமானது 6. இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை 6 ஆகும். எனினும் இங்கு முதலாவது விடையானது 2 சக்தி மட்டத்தை மாத்திரம் உள்ளடக்கியதாக அமைகின்றது. எனவே முதலாவது விடையானது பிழையாக அமைகின்றது. இரண்டாவது விடையானதாகவும் விடையும் 2 சக்தி மட்டங்களை உள்ளடக்கியதாக அமைகின்றது. எனவே இரண்டாவது விடையும் பிழையானதாகும். எனவே இவ்வினாவுக்கான சிறந்த விடையாக அமைவதாக இருந்தால் 3 அல்லது 4ஆக அமைய வேண்டும். இங்கு ஆவர்த்தனம் 3ஆக காட்டப்படுகின்றது. இங்கும் ஆவர்த்தனம் 3 காட்டப்படுகின்றது. அடுத்ததாக கூட்டத்தை அவதானிப்போமேயானால் இறுதி விடையாக 6 வர வேண்டும். எனவே இங்கு மிக இலவாக கண்டறியலாம். 3வது விடையினுடைய இறுதி விடை 2 என காட்டப்படுகின்றது. எனவே மிக சிறந்த விடையாக அமைவது 4வது விடையாகும். இதிலேயே இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை 6 அல்லது 6ஆம் கூட்டம் என்பது மிக திருத்தமாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே இவ்விடைக்கான சிறந்த விடையாக அமைவது 4 ஆகும். இன்றைய இந்த பகுதியில் நாங்கள் இலத்திர நிலையமைப்பை எழுதி மூலகத்தினுடைய ஆவர்த்தனம் கூட்டம் என்பவற்றை ஆவர்த்தன அட்டவணை இன்றி எவ்வாறு இலகுவாக கண்டறியலாம் என்பது தொடர்பாகவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.